நாகராஜன், நீங்க போடுற கால்குலேஷனே தவறு அப்படின்னு எஸ்பிஎல் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். கூட்டணியா ஷேர் ஆகிற வாக்குகளை எப்படி நீங்க தனியா பிரிச்சுக்கிடுவீங்க அப்படின்னு கேக்குறார். சுகிதா வணக்கம். பொதுவா ஒரு கணக்கு பாருங்களேன், ஒரு தேர்தல் ஆணையம் வெளியிடப்படி பாத்தீங்கன்னா ஒரு உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு சொன்னா, அது தேசிய லெவலா இருந்தாலும் சரி, மாநில லெவலா இருந்தாலும் சரி, அது போட்டியிட்ட இடங்களை வச்சுதான் பண்ண முடியும். இது பாஜக தனியா ஒரு கணக்கெல்லாம் கொடுக்கல. இது இது தேர்தல் விதிமுறைப்படி கட்சி போட்டியிட்ட இடத்துல இவ்வளவு, அதுதான் ஓட் ஷேர், அப்படிதான் பிரிக்க பார்க்க முடியும். அதுதான் அளவு. அண்ணன் எஸ்பிஎல் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். நிச்சயமாக நாங்கள் அண்ணன் டிடிவி அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர் 2 சீட் போதுன்னு அவர் நிறுத்திக்கிட்டார். உண்மையாக அவருடைய பலம் என்பது எங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அவரும் செல்வாக்கு பெற்ற தலைவர். அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம், அது போல அண்ணன் ஓபிஎஸ் ஆக இருக்கலாம். இது அவர்களுடைய கணக்குப்படி நாங்க எதுக்கிட்டாங்களே தவிர எங்களை பொறுத்தளவு கிடையாது. நாங்க போட்டிட்டு இதுல பர்ஃபார்ம் பண்ணோம், அப்படிதான் கணக்கு. இப்ப நீங்க சீமானுக்கு ஒரு அளவுகள் கொடுக்குறாங்க, போட்டிட்டு இடத்த வச்சுதான் திமுகவுக்கு அந்த பெர்சன்டேஜ். திமுக அதிமுக எப்படி அளவீடு பண்றீங்க? திமுக போட்டிட்ட இடங்கள் வச்சு அதிமுக அதுதான் ஓட் ஷேர் அப்படிதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. விசேஷமாக அண்ணன் எஸ்பிஎல் அது பிரிச்சு பார்ப்பது அவர் என்ன கேக்குறாருன்ற அர்த்தத்துல இருந்து பார்த்தோம்னா, சரி நீங்க சொல்ற கட்சிகள் இருக்குல்ல, அப்ப கூட்டணியை வைக்க தேவையில்லைல்ல. கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன, நமக்கு வீக்கா இருக்கிற இடத்துல அவங்க ஓட் ஷேர் ஆகணும், அவங்க பலமா இருக்கிற இடத்துல நம்ம ஓட் ஷேர் ஆகணும், இப்படியான ஒரு கால்குலேஷன் தானே வைக்கிறோம். அவர் கேட்கறது மாதிரி உங்களுக்கு ராமநாதபுரத்துல உள்ள ஓட் ஷேரை எந்த பெர்சன்டேஜுக்குள்ள நீங்க சேர்த்திருக்கீங்க, அதை எப்படி பிரிச்சுப்பீங்க, அது லாஜிக்கான ஒரு கேள்வி தானே. நிச்சயமாக நான் சொல்றேன், எங்களுடைய ஓட் ஷேர் என்பது அலையன்ஸோட 18%. நிச்சயமாக அதுல நாங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பதா நான் நினைக்கிறோம். நிச்சயமாக எங்க நல்ல வாக்கு வங்கியா நாங்க பாக்குறோம். தமிழ்நாடு மக்கள் மேலும் நல்லா ஒன்னும் உழைக்கணும், இன்னும் அடுத்த வரணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப அண்ணன் எஸ்பிஎல் என்ன சொல்றாரு, பட் திரு அண்ணாமலை அவர்களால் கடுமையாக இந்த கூட்டணி பாதிக்கப்படுது என்று சொன்னார். தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தேசிய தலைமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும். அதை தான் நீங்க மறுக்கணும், அதை தான் நீங்க ஏற்கணும். இன்னொன்னு சொல்ல பொறுத்து நிச்சயமாக கிடையாது. அண்ணாமலையால தான் இந்த கூட்டணி உடைப்பட்டது என்பது வைக்கக்கூடிய வாதங்களை ஒருபோது நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் அத்தனை அமைச்சர்கள் ஒரு காரணம், அவர்களுக்கு வேண்டியது எங்களோட இருக்கிறதுனால பல சமுதாய வாக்குகள்லாம் போயிட்டு நாங்க ஒரு சுமையாக இருக்கிறோம், அவர்கள் நிர்பந்தப்படுத்தி வைக்கிறோம் என்ற பிம்பத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால இது அண்ணாமலை ஒரு காரணம் காட்டி பல அமைச்சர்கள் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. பல அமைச்சர்கள் பேரை சொல்ல முடியும். அவர்களை ஜெயக்குமாரா இருக்கலாம், KP முனுசாமி இருக்கலாம், கடுமையாக விமர்சனம் செய்தார் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை. அப்ப அவர் தனியா கட்சி நடத்துறார், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். விமர்சிக்க ஆரம்பிச்சாங்கிறதும் இது சமீபத்துல நடந்ததுதான் சார், எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க, அது எந்த புள்ளியில தொடங்குச்சு அப்படின்னு. அதாவது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஏன் மத்திய அமைச்சர்கள் யார் இங்கு வந்தாலும் அவங்க தலைவரை அவங்க போற்றி பேசுறாங்க. இந்த தேர்தல் பரப்புரை வரைக்கும் நீங்க அவங்க தலைவர்களை தான் நீங்க போற்றி பேசுனீங்க. பரப்புரைகள்ல அவங்க தலைவர் குறித்த விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கிறது அப்படிங்கிறத எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? அந்த அடிப்படையில இருந்து அதை தான் இப்ப எஸ்பிஎல் கூட சுட்டி காண்பித்தார். நான் சொன்ன வார்த்தையில கூட ஒரு டென்ஸை மாத்தினார். அதுக்காக தான் அவர் வெளியே வந்த பிறகுதான் அவங்க அதை சொன்னாங்கன்னு சொன்னார். அதாவது சுகிதா, நீங்க ஒரு பார்க்கலாம், நீங்க இன்றைக்கு வாஜ்பாய் புகழ்ந்து பேசக்கூடிய தலைவர் பல தலைவர் இருக்கிறார். அதனால அதை புகழ்ந்து பேசினால் நாங்க உண்மையாக வரவேற்கிறோம். இன்னைக்கு அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களையோ புரட்சி தலைவர் அம்மையா பத்தி அவர்களையோ இந்த தேசத்துக்காக இந்த அவர்களுடைய ஆற்றிய பணியோ அவருடைய தேசப்பற்ற இதையெல்லாம் பத்தி பேசுற பொழுது அவர்கள் வரவேற்க வேண்டும். மாறாக அதை அவர்களை சிறுமைப்படுத்துறது ஒரு வருத்தமான விஷயமாக நாங்க பாக்குறோம். இதுல ஒரு மறைந்த தலைவர்கள் அவர்கள் எந்த ஒரு ஆளுமை என்பதை பாராட்டுல இவர்களையே இப்படி எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் வாஜ்பாய் அவர்களை பத்தி புகழ்ந்து பேசினா உடனே சின்ன குறுக்கீடு சார். அதாவது புகழ்ந்து பேசுறதை யாரும் இங்க சிறுமையா எடுத்துக்கல. எல்லா கட்சி தலைவர்களையும் யார் வேணாலும் புகழ்ந்து பேசலாம். மத்தியில இருக்கக்கூடிய தலைமை புகழ்ந்து பேசிட்டு இருக்கும் போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை அந்த தலைவர்கள் குறித்து வேறொரு மாதிரியான விமர்சனங்கள் வைத்தது தானே அதிமுக பாஜக கூட்டணி முரண். அதான் சில ஊடகங்களும் சில அதிமுகவுடைய திட்டமிட்டு சில தலைவர்களும் ஒரு விதமான திசை திருப்பன்ற முயற்சி தான் என்பது எங்களுடைய கருத்து. புரட்சி தலைவர் அம்மா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி, மிகப்பெரிய போட்டுதல் கூடிய தலைவர். அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போட்டுதல் துறை. அதை இதை திசை திருப்புறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஒரு நல்ல தலைவர்களை போட்டிருப்ப ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றப்ப காமராஜரையும் பல காலத்துல நாங்க உதாரணம் சொல்லி இருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறப்ப அதை சிறுமைப்படுத்தி அண்ணாமலை மீது குறை சொல்வதை ஒருபோது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்க சொல்றோம். நிச்சயமாக அதிமுக நிர்வாகிகள் அவர்கள் தனியாக போய்
மிகப்பெரிய ஒரு இதை நினைச்சு போனாங்க. அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா கிடைச்சதுதான் சொல்லுவேன். எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி எங்களுக்கு நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, நீ நோட்டா கீழே வாங்கின கட்சி, நீங்க தனிச்சு கால் விட முடியாதுன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு சதவீதம் 3% சொல்லுவீங்க. இன்னைக்கு நாங்க எங்களை பொறுத்தவரை போட்டிட்டு என்ன பர்ஃபார்ம் தான் சொல்ல முடியும். அந்த வகையில 11.5 எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எங்களுக்கு கூட்டணி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். தமிழக மக்கள் எங்களுடைய தீர்ப்பு வந்து நாங்க மதிக்கிறோம். நீங்க அதிகமாக தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப அந்த 18 புள்ளியில கூட்டணியா சொல்லும் போது சரி ஓகே, தனியா நாங்க இவ்வளவு வாங்கியிருக்கோம், தனியா இவ்வளவு வாங்கியிருக்கோம்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே ப்ரூவன் பண்ண 2 கட்சிகளுடைய ஓட் ஷேர் நீங்க வாங்கின இடத்துல வரலையா? அவங்க நின்ன இடத்துல உங்க ஓட் ஷேர் அவங்களுக்கு போகலையான்னு கேள்வி இருக்குல்ல. பாமகவும் ஏற்கனவே ப்ரூவன் பண்ணியிருக்கிறாங்க, அமமுகவும் ஏற்கனவே அவங்க ப்ரூவ்டு தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் வைத்திருக்கக்கூடிய வாக்குகளும் இதுல அடக்கம் தானே. சுகிதா, அப்படி பார்த்தா திமுக ஓட் ஷேர் என்ன, எந்த இடத்துக்கு எப்படி சொல்லுவீங்க? அதிமுக ஓட் ஷேர் எப்படி சொல்லுவீங்க? அவங்க கெயின் பண்ணலன்ற அடிப்படையில இருந்து தான் பேசினார் எஸ்பிஎல். நாங்க எங்களை பொறுத்தளவு எங்களை எல்லா கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு சம மனசோட ஒத்துக்கிட்டு எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்த இடங்கள். நாங்க எங்க சின்னத்துல போட்டு எடுத்ததான் நாங்க சொல்றோம். அதிகமாக இன்றைக்கு தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு எல்லா கூட்டணி எங்கள் தலைவர் கூட்டணி கட்சி அமைத்து எல்லா கூட்டணி கட்சியிலும் ஏகமனதை ஏத்து நாங்க 23 இடத்துல போட்டிட்டோம். அதுல பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த ஓட் ஷேர் நாங்க சொல்றதுல எங்களுக்கு எப்படி நாங்க எப்படி இதை மறைச்சு சொல்ல முடியும்னு கேட்கிறேன். எஸ்பிஎல் குறுக்கிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்றேன். ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி என்று சொன்னவர் அண்ணாமலை. அது ஒரு ஆங்கில உண்மையா இருக்கலாம், விமர்சனத்துக்குரியதா இருக்கலாம். அந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கணும்? முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லலாம், எதிரணியில் இருக்கிற யார் வேணாலும் சொல்லலாம். தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அண்ணாமலை சொன்னதுனாலதான் அதிமுக தொண்டருடைய மனம் புண்பட்டது. அதுதான் தொடக்க சொன்னேன். அதை யாரும் மறுக்கல. பேப்பர் எடுத்து பருத்து பாருங்க. அதே போல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார் அண்ணாமலை, ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னு சொன்னார் இல்லையா? அந்த அறிக்கையை முழுசா படிச்சு பார்த்தா பல புகழ்ச்சியான வார்த்தைகள் இருக்கு. நான் மறுக்கல. அதுக்காக அதிமுக தொண்டை வருத்தப்படவும் சந்தோஷப்படவும் மாட்டான். நீங்க சொன்ன வார்த்தையை மறுக்கவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். சொல்லுங்க. இல்ல சுகிதா, ஒண்ணும் இல்ல. நிச்சயமா அவரு ஒரு பேட்டியின் போது துரதிருஷ்டவசமாக அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். இந்த மாதிரி கன்விக்ட் என்பது நிச்சயமாக அவர் வந்து மிகப்பெரிய பணியாற்றி இருக்காரு அப்படிங்கிறப்ப சொன்ன வார்த்தையை நீங்க மிகைப்படுத்த கூடாது. நிச்சயமாக அவர் எந்த இடத்துல சொன்னான்னு பாக்கணுமே தவிர அவரை பத்தி நீங்க வேற மாதிரி அந்த சென்டென்ஸ் சர்ச்சையான பிறகு அதாவது நமக்கு தெரியாது. அந்த பர்టిక్యులர் ரிப்போர்ட்டர் கிட்ட தான் அந்த ரெக்கார்டிங் இருக்கும். அது வந்து பிரிண்ட்ல வந்த ஒரு இங்கிலீஷ் பேப்பர்ல வந்தது. அதன் பிறகு பத்திரிகையாளர்கள், தமிழ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது 2 நாளா சர்ச்சையாகுது. அப்புறம் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது இன்றைக்கும் நான் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல அதாவது அதை மிகைப்படுத்த வேண்டாம், நீங்க தவறா பொருள்னு சொன்னாரு. அதை நீ கவனத்தில் எடுக்கிறது என்னுடைய கருத்து. டாக்குமெண்டா இருக்கு சார். சரி சரி, இப்ப உங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களும் இதுல வளர்ந்துருப்பாங்க இல்லையா? அவங்களும் ஓன் பண்ணுவாங்க இல்லையா அந்த 18%? அந்த புள்ளியில இருந்து இதை எப்படி பார்க்கறீங்க? நீங்க மட்டும் வளர்ந்ததா சொல்வது? நாங்க மட்டும் வளர்ந்ததா சொல்லல மேடம். நிச்சயமாக நாங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நாங்க அடுத்த கட்டத்துல எங்களுடைய இதை எடுத்து சொல்லுவோம். நிச்சயமாக 2024 இன்னும் 1.5 வருஷம் தான், 2 வருஷம் தான் இருக்குது. இதே கூட்டணியை நாங்க கட்டமைப்போம். இன்னும் மேலும் எங்களுடைய ஒவ்வொரு எங்க கூட்டணி கட்சிகளும் பலமாகும், நாங்களும் பலமாகும். அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு சொல்லுவோம் நாங்க சொல்றத தவிர சொல்லும் பொழுது இப்ப பெரம்பலூரில் நின்ற வேட்பாளர் இப்ப திரு பச்சமுத்து அவர் கடந்த முறை எம்பி ஆனாரு திமுக கூட்டணியில இருக்கும்போது. இப்ப அங்க வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு அவர் அந்த லாஸ உங்க மேல கிளைம் பண்ண மாட்டாரா? அப்படி நீங்க இத கெயினா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அப்படி பண்ணலாம்ல. கடந்த முறை அவ்வளவு டஃப் ஃபைட்ல இருக்கும்போது ஏசிஎஸ் வேலூர்ல எவ்வளவு வாங்கினார் வாக்குகள்னு தெரியும், அந்த தனியாக நடந்த வேலூருக்கான எலெக்ஷன்ல. அப்ப அவங்க எல்லாம் இப்ப சொல்ல மாட்டாங்களா? உங்களை கிளைம் பண்ணிட மாட்டாங்களா? நீங்க இதை கெயின்னு நீங்க எடுத்தா வாதத்துக்கு கேக்குறேன். அதாவது எல்லா தேர்தலிலும் ஒரே மாதிரியாக ஒரு வெற்றி ஒரு கூட்டணியில இப்ப உதாரணமா பார்க்கலாம். நீங்க மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னு அதாவது பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எங்களுடைய நாங்க வந்து 17ல வந்து 17 ஜெயிச்சோம். ஆனா எங்களுடைய ஜேடி வந்து 14 இடத்துல ஜெயிச்சு. இன்னைக்கு வந்து எங்களோட அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கூட வச்சிருக்காங்க. அதனால என்ன சொல்றேன், இது சிறு காலத்துக்கு சூழ்நிலை தகுந்த மாறும். இது வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால அவர்கள் பலவீனமானவர்கள் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக சில இடத்துக்கு தகுந்த மாதிரி சில காலத்துல சூழ்நிலைகள் மாறும். அதை தான் நாங்க வந்து சொல்றேன். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் சில இடத்துல வந்து குறைவா இருந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு பலம் இன்னும் குறைவா போனதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது எங்களுடைய தாமரை மலர வைப்பது அல்லது இப்ப எஸ்பிஎல் கூட சுட்டி காண்பித்தார், அதிமுக ஜூன் 4க்கு பிறகு அழிந்து விடும், இப்படியான வார்த்தைகள் இருக்குல்ல. நீங்க தாமரையை மலர வைக்கிறதுங்கிறது வேற, அது வந்து உங்கள் கட்சிக்கான உரிமை சார்ந்த ஒன்று. அது சீட்டா கன்வெர்ட் ஆகும்போது தான் அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆனால் இன்னொரு கட்சியை நீங்க வந்து அந்த கட்சி இந்த நாளோட இருக்காதுன்னு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒன்று?
நிச்சயமாக நாங்க அதிமுக அழிய வேண்டும் அப்படி எல்லாம் நோக்கம் எல்லாம் கிடையாது. சில அமைச்சர்கள் கடுமையாக விமர்சிக்க வைக்கின்ற பொழுது ஒரு மாநில தலைவர் பதில் சொல்ல வேண்டும் தான் தவிர நாங்க புரட்சி தலைவி அம்மா இருக்கிறதையோ அவர்களையோ பத்தி எல்லாம் இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக சில அமைச்சர்களை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? எவ்வளவு பேசுறாங்க நீ பாருங்க. நீ ஜெயக்குமார் அவர்கள் என்ன மாதிரி பேசுறான்னு பாருங்க, KP முனுசாமியார் என்ன மாதிரி பேசுறான்னு பாருங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவர்களுக்கு பதில் சொல்ற இடத்துல எங்க தலைவரா இருக்கு. நீ தமிழகத்து தலைவர் யார்? அவர்தான். அவருக்கு அந்த பதில் சொல்றாரு தவிர அதிமுக அழிய வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை. நாங்கள் வளர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதை நோக்கிதான் எங்க தலைவர் பயணிக்கிறார். அதுக்கான முயற்சிகளை, அதுக்கான அடித்தளங்களை வகுக்கிறார். அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோமே தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அதை நாங்க என்ன சொல்றோம், இப்ப நீங்க உதாரணம் கோயம்புத்தூர்லயே பாருங்க. நீங்க கோயம்புத்தூர்ல பார்க்கும்போது ட்ரைகார்னர் கண்டஸ்ட் தான், ட்ரையாங்குலர் கண்டஸ்ட் தான் நடக்குது. அப்ப டிஎம்கே ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் அதிமுக. அப்ப விமர்சனங்கள் வராது சகஜம் தானே. அங்க ஒருவர் ஒரே இன்னைக்கு அதனாலதான் நீங்க விமர்சனங்கள்ல இப்ப வேலுமணி இன்னைக்கு என்ன பேசுறாரு, 2 பேரும் சேர்ந்து இருந்தா அந்த வாக்குகளுடைய கால்குலேஷன் படி நாம வெற்றி பெற்றிருக்கலாம்னு சொல்றது லாஜிக்கா அது புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் அவங்க கட்சிக்குள்ள ஏதோ உட்கட்சி பிரச்சனை இருக்கு, அதனால வேலுமணி இப்படி பேசுறாருன்னு தானே இன்றைக்கு உங்கள் மாநில தலைவர் அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. இல்ல அது ஒரு சொன்னார் பாரு, வேலுமணியுடைய வார்த்தைகள் அப்படி பேசுறது தப்பு கிடையாது. வேலுமணி வார்த்தைகள் என்ன சொல்றாரு, பல தலைவர் இவர்கள்லாம் இருந்தா இணக்கமா இருந்தாங்க, இவர்கள் எல்லாம் இருந்தா இதா இருந்தாங்கன்னு. சார், இவரும் எங்க தலைவரும் இணக்கமான தலைவர் தான். இன்னைக்கு தமிழகத்துடைய பாஜக தொண்டர்கள், தமிழக மக்கள் பாஜக அதிகமா வளர வேண்டும் நினைக்கிற பட்சத்தை அதை நோக்கி போறார். எல்லா தலைவரும் எங்களை போடுதல் தலைவர், எங்க தலைவர் இணக்கமான தலைவர் தான். நீங்க விமர்சனம் வைத்தால் அதுக்கு பதிலே சொல்லக்கூடாது, அது ரிட்டலேட் பண்ணக்கூடாது என்பது அதிமுக நினைக்க கூடாது. உங்களுக்கு எப்படி எங்களை விமர்சிக்க உரிமை இருந்து சொன்னால் பதில் யார் எங்களை பத்தி விமர்சிக்கிறாங்களோ பதிலுடைய உரிமை எங்களுடைய தலைவருக்கு இருக்கு. அதை தான் நாங்க பாக்குற, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வளர்ந்து வரும் கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அகில இந்திய அளவிலேயே பார்க்க முடிஞ்சது. இந்த ஓட் ஷேர் ரூரல் அர்பன் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பெரும்பாலும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடியது சிட்டிஸ் அந்த பகுதிகளில் தான் அதிகம் வாங்கியிருக்கிறீங்க. ரூரல் பக்கம் இன்னும் உங்களுடைய வாக்கு வங்கிகள் நகரல அப்படிங்கிறத நீங்க கணக்குல கொண்டிருக்கீங்களா? அதாவது சகோதரி, நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க பல மாநிலங்கள் உதாரணமாக எங்களுக்கு நீங்க எந்த இடத்துலயும் நிச்சயமாக நாங்க ஒரு ஓவர் கான்பிடன்ட் இருந்தோம். எங்களுடைய களத்தை என்ன இதை கடுமையாக்கி இருக்கணும். நாங்க ஓவர் கான்பிடன்ட் இருந்தது உண்மை. அதை எங்களால் ஊபியை பொறுத்தவரை எந்த காலத்திலும் எங்களால் சரி செய்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டிலுமே அந்த சினாரியோ தானே. இப்ப சென்னை மாதிரியான இடங்கள்ல நீங்க வாங்கியிருக்கிறதுக்கும் கிராமப்புறங்கள்ல வாங்கியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கட்டத்திலயுமே அதான் சொல்றேன். இப்ப ஒடிசா பாத்தீங்கன்னா, ஒடிசால நாங்க எல்லா பகுதியிலும் வேறு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல வட இந்திய கட்சி சொன்னீங்க, இன்னைக்கு பேன் இந்தியா கட்சியா மாறி இருக்கோம். நிச்சயமா கிராமத்துல நாங்க வேறு ஊண்டி இருக்கின்றோம். எங்களுடைய கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதை வாக்காக மாற்ற வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதை நாங்க மறுக்கவில்லை. வருங்காலத்தில் நிச்சயமாக அதை செய்வோம் என்பதுல எந்த விதமான 2 நாட்களாக ஆங்கில பத்திரிகைகளில் இப்படியும் தலைப்பு வைக்கிறார்கள். ஹாட்லாண்ட், ஹிந்தி ஹாட்லாண்ட் கட்சினே சொல்லப்பட்ட பாஜக இனி ஹாட் பிரேக் கட்சியாக மாறி இருக்கிறது அங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதான் ரைட். அதுதான் நான் என்ன சொல்றேன், அங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தெலுங்கானா, ஆமா எங்களுக்கு ராஜஸ்தான்ல சில சீட்டுகள் குறைஞ்சிருக்குது, ஊபியில குறைஞ்சிருக்கு. அதை பாருங்க. அதன் பிறகு தெலுங்கானால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம், கர்நாடகால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம், ஏன் கேரளாவுல நம்பர் ஒன்னா வந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு ஓட் ஷேர் பாருங்க. அதே போல தமிழ்நாடு, அதே போல பாத்தீங்கன்னா ஆந்திரா, நீ ஒருங்கிணைந்த ஆந்திராவில எங்களுடைய பெர்ஃபார்ம் காங்கிரஸ் ஒண்ணு கூட கிடையாது. இதே போல ஒடிஷா, பல மாநிலங்கள் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணியிருக்கிறோம். சில மாநிலங்கள் நாங்க வலிமையா இருக்கிற இடத்துல எங்களுடைய இது பண்ணி இன்டராக்ஷன் பண்ணி நிச்சயம் சரி பண்ணிடுவோம். மாற்று கருத்து கிடையாது. பேசலாம்.